சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. முதலமைச்சர் விஜயை போய் கமல் வந்து சந்திச்சிருக்காரு. ஏன்னா சினிமா சம்மந்தமாக இல்லை அரசியல் சம்மந்தமாக ஏதாவது நிகழ்வு இருக்குமா சார்? இல்லை, இது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா, முதலமைச்சர் ஆகிட்டு தலைவர்கள்லாம் போயிட்டு விஜய் சந்தித்தார். அப்போ என்னென்னா ரஜினி பார்க்க போவாரா, கமலை பார்க்க போவாரா, அது மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தது. வந்து திடீர்னு கமல் வந்து முதல்வர் விஜயோடைய இல்லத்தில் இன்றைக்கி மீட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் என்னென்னா, அவர் மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன். அது தவிர பார்த்திங்கன்னா ஒரு 6 கோரிக்கைகளை அவர்கிட்ட முதல்வர்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன். அந்த 6 கோரிக்கைகளும் சினிமா சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வந்து பொதுவாக அந்த கோரிக்கைகள் என்னென்னு இப்போ வரைக்கும் தெரியல, மேபி நம்ம பேசுகிற வரைக்கும். ஆனால் நேற்று வந்து கமலஹாசன் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார். அதில் குறிப்பாக என்னென்னா, சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் படப்பிடிப்புக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகாதீங்க, வெளி மாநிலத்துக்கு போகாதீங்க, கூடுமான வரைக்கும் சென்னையிலே நீங்கள் படப்பிடிப்பு வச்சுக்கோங்க, இங்கே ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் சென்னையிலே வச்சுங்க. அதுக்கு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, வளைகுடா நாடுகளில் உள்ள அந்த போர் பதட்டம், அந்த போர் பதட்டத்தினால் இப்போ பெட்ரோல் டீசல் விலை, கேஸு விலையெல்லாம் ஏறி போச்சு. இப்போது பிரதமர் மோடியே சொல்லிட்டார், வந்து கூடுமான வரைக்கும் பொது பயன்பாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்திங்க. பஸ்ஸு, ரயில், இது மாதிரி இதுவே தனி வாகனத்தெல்லாம் எடுத்து இது பண்ணாதீங்க. வெளிநாடு, வெளியூர் இதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. தங்கம் வாங்குறதெல்லாம் வந்து குறைச்சிடுங்க. தங்கம் வாங்காதீங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லி ஆரம்பிச்சிட்டார். வந்து காரணம் என்னென்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு. இங்கே வந்து எரிபொருள் வந்து எவ்வளோ வேணாலும் தேவைப்படும். அதை நம்பி தான் வந்து ஒரு நாடு இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ சின்ன நாடுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து அதுதான் கமலஹாசன் வந்து திரைத்துறைக்கு வலியுறுத்தியிருக்காரு. ஒருவேளை அந்த கோரிக்கையை வந்து அவர் விஜய்கிட்ட கொடுத்துருக்காரா என்ன தெரியல சார். இன்னொன்று வந்து இப்போது வந்து பார்த்திங்கனாக்கா, நடிகர் முத்துக்காளையோடைய மனைவிக்கு வந்து மூளையில் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டதாக வந்து அவர் வந்து சில பதிவுகள்லாம் போட்டிருந்தார். இதை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பதிவுகளை போட்டிருந்தார். உடனே வந்து விஜய் வந்து அவர்களுக்கு வந்து மேல் சிகிச்சைக்கான வழியை வந்து அவர் உத்தரவிட்டிருக்காரு, ஒரு அமைச்சர் மூலயமா அனுப்பி. சினிமாக்காரங்களுக்கே எதுவும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் அவர் முதலமைச்சர் ஆனது பிறகு இதை செய்கிறத எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் ஏங்க, இப்போ தானே முதல்வர் ஆகிருக்கிறது, 6 நாள் தான் ஆகுது. சினிமாக்காரர்கள் எதுவும் செய்கிறதில்லைன்னா அதுக்காக என்ன பண்ண முடியாது. ஆனால் நான் முத்துக்காளை அவர்களை தொடர்பு கொண்டு பேசினேன். நான் வந்து அது ஒரு என்ன ஒரு விஷயம்னா, 17 நாட்களாக அவங்க மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மூளையில் வந்து ரசக்கசிவு ஏற்பட்டு அதுக்காக கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் அவங்களுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஏங்க இது சம்மந்தமாக ஏன் கேட்கலீங்கன்னா, முத்துக்காலை ஒரு அருமையான ஒரு பதில் அவர் சொன்னார். வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தார். சார், இந்த மாதிரி வந்து இந்த சூழ்நிலையில் நான் ஏதாவது பதிவு போட்டு கோரிக்கை வச்சுன்னா, இவன் காசுக்காக அதை கோரிக்கை வைக்கிறான், காசை எதிர்பார்க்குறான், அது உண்டு. அது கீழே வந்து எத்தனை பேர் கமெண்ட்ஸில் திட்டுறாங்க. அதனால் நான் தயங்கிட்டேன் சார். இந்த அறுவை சிகிச்சையில் எங்கள் மனைவி குணமாகிடுவாங்க, வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து மூளையில் தொற்று ஏற்பட்டு அவங்க வந்து அன்கான்ஷியஸில் இருக்காங்க. எனக்கு வேறு வழி தெரியல. இப்போ நான் முதல்வர்கிட்ட கோரிக்கையை வச்சேன் அப்படின்னாரு. வந்து அந்த கோரிக்கையை உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் மூலியமாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன் அவர்கள் மூலியமாக சொல்லி, ராஜ்மோகன் அவர்கள் போய் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவரை பார்த்துட்டு மேல் சிகிச்சைக்கான ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா முத்துக்காலை மாதிரியான நடிகர்கள்லாம் வந்து பல மக்களை வந்து மகிழ்வித்தவர்கள். அவங்களாம் வந்து பெரிய சம்பளம்லாம் அவங்க ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க எல்லாரும் நடிகர்லாம் எல்லாரும் ஒன்றா கணக்கு போட்டுறாங்க. நம்மளுக்கு இந்த சமூக ஊடகத்தில் இருக்கவங்க திட்டுறதுலாம் இவங்களாம் என்ன வந்து ஒரு சொற்ப வருமானம் இருக்கும். வந்து அவர் பாருங்கள், அவர் பெரிய வசதியாக இருந்தால் பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் அவர் சிகிச்சை எடுத்துருப்பார்ல. அதனால் இமீடியட்டாக அதற்கு ஒரு உத்தரவிட்டு மேல் சிகிச்சைக்கான வழி ஏற்பாடு செய்து கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. சார், இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்திலே இருந்தாங்க. போயஸ் கார்டன், கோபாலபுரம் இப்படிலாம் வந்திருந்தாங்க. ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து விஜய் வந்து நேவூர்லேருந்து 17 கிலோமீட்டர் இங்கே வரணுன்னாக்கா போக்குவரத்து வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இதுக்கான வழிகளை வந்து விஜய் எடுத்துக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அரசு உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள், இன்னும் உயர் பதவியில் இருப்பவர்கள், நீதியரசர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு பொது போக்குவரத்தில் ஒரு பயன்பாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு தனியாக இல்லை புரோட்டோகால் படி போக்குவரத்தை நிறுத்திட்டு அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. வந்து இது காலகாலமாக உள்ள ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு, இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்னு. சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இன்றைக்கி டிராஃபிக் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது இங்கே சென்னையை தாண்டி பெங்களூர்லாம் போனீங்கன்னா இன்னும் பயங்கரமான டிராஃபிக். வந்து டெல்லியெலாம் சொல்லவே தேவையில்லை, நாட்டுடைய தலைநகர்லாம். அப்படி இருக்கும் ஒரு முதல்வருடைய கான்வாய் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அந்த போக்குவரத்து தடை செய்யப்படும், போக்குவரத்து நிறுத்தப்படும். அது மக்களுக்கு பெரிய இடையூறு ஆகும். அதாவது நீங்கள் தனி பாதை எனக்கு போட்டு கொடுத்துருங்க, தனி வழி, அதில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு. இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது இது தலைவணிக்கு வரவேற்கிறார்கள் மக்கள், வந்து குறிப்பாக சென்னை மக்கள்.
சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மணிப்பூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பெண் ஒருத்தவங்க வந்து விஜய்க்கு வந்து ஒரு டேக் பண்ணி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை ஏற்று வந்து விஜய் வந்து அதை மாற்றியிருக்காரு. இது ஒரு சாமானிய மக்களுடைய குரலாக விஜய் எடுத்துக்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்படின்னா, நீ விஜய் வந்து எதையும் கவனிக்கல, அவர் வந்து அவருக்கு வந்து அரசியல் தெரியல முதல்ல. அப்புறம் அவருக்கு அரசியல் நிலைப்பாடெலாம் என்ன தெரியும், அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இப்படிலாம் பல விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் முதல்வர் விஜயாக கவனித்து கொண்டிருக்கிறார். தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜயாக கவனித்து கொண்டிருக்காருன்றதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு 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 சாட்சியே போதும். அது காரணம் என்னென்னா, மணிப்பூரை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் அந்த பெண்மணி வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டு அதை வந்து விஜய்க்கு டேக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பொதுவாக அந்த உயர் பதவியில் இருப்பவங்க, சிஎம், பல உயர் பதவியில் இருப்பவங்க பொதுவாக வந்து அவங்க சேருக்கு மேலே வந்து அவங்க சேர் மேலே வந்து ஒரு வெள்ளை துண்டு வந்து அது வந்து காட்டனில் போட்டு அது மேலே தான் உட்காருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி நடைமுறையை மாற்றிடுங்களேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க போட்ட பிறகு தான் அந்த பெண்மணி போட்ட பிறகு தான், டேக் பண்ண பிறகு தான் பல பேருக்கு தெரியுது இது ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே இந்த நடைமுறை இருக்குது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, ஆங்கிலேயர் வந்து கோட் சூட்டு போட்டுட்ருப்பாங்க, அந்த வேர்வை பின்னாடி படியும், அந்த சேர் வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான துண்டு போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலாளித்துவமான ஒரு மனப்பான்மை அதெல்லாம் இருக்கும் அது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு அந்த வச்ச கோரிக்கைக்கு ஒரு மதிப்பளித்து அதை வந்து நீக்கியிருக்கிறார். அதை எடுத்திருக்கிறார் சிஎம் விஜய். வரவேற்கத்தக்க விஷயம். சார் இதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்லாம் பார்த்தா பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து அந்த காசு வந்து செந்தில் பாலாஜி தான் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு மீண்டும் அந்த 10 ரூபா தொடருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 10 ரூபா எங்கே போகுது அப்படின்னு ஒரு கேள்வியும் மக்கள் முன்னாடி எழுந்திருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆமாம். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையை தாண்டி ஒரு ஊழலாக கூட இதை வந்து பார்க்கப்பட்டது. முதல்ல வந்து குடியே வந்து அனுமதிக்கக்கூடாது. வந்து இன்றைக்கி சாராய கடைகளை திறந்து வச்சுருக்காங்க, அதனால தான் அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்பொழுது, பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்கள் வாங்குறது நியாயமா அப்படின்னு. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்றது வந்து 10 ரூபா தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக கடந்தபோது தான் அது எவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுக்குது. கடந்த ஆட்சியில் வந்து செந்தில் பாலாஜி தான் அந்த 10 ரூபாய்க்கு போகுது. அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு அவர் வந்து கரூரில் பாடின பாட்டெல்லாம் இருந்தது. அது நாங்கள் வந்தோம்னா அதில் சாராய கடையை மூடிடுவோன்னு சொல்லி 717 கடைகளை வந்து இன்றைக்கி மூடணும்னு சொல்லியாச்சு. அதுவே ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் கீழே வந்து மதுப்பிரியர்கள், அப்புறம் அந்த சமூக ஊடகங்கள்லாம் கேட்டிருக்காங்க வந்து 6-7 நாள் ஆகுது நீங்கள் வந்து, ஆனால் அந்த 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க, அந்த காசு எங்கே போகுது அப்படின்னு. நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்வி தான் வந்து. அதே வேளையில் இது உடனடியாக, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை வச்சு சிஎம் எவ்வளோ தான் பண்ண முடியும். இப்போ தானே வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட கேள்வி ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது அதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று இந்த வீடியோ வெளிவரத்துக்குள்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சார் 22ஆம் தேதி மோடியை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து சந்திக்க போகிறதா சில செய்திகள் வருது. இது என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளாக இருக்கும் சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து, ஏன்னா வந்து அவர் கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை விமர்சனம் செய்திருந்தாலும், அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி, அதன் பிறகு அவர் வெற்றி பெற்ற பிறகு அந்த அரசியல் எதிரி, அப்புறமா தீய சக்தி தூய சக்தி, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அவர் மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும், துணை முதல்வர் உதயநிதி அவர்களையும், அவர் மற்றபடி வந்து சீமான் மற்றவர்களெலாம் போய் பார்த்தார். அந்த சமயத்தில் உடனடியாக வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களிடமிருந்து ஒரு வாழ்த்து கடிதம் அவருக்கு வந்தது, வாழ்த்து செய்தி வந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இணக்கமாக இருக்கணும்னு அவங்க என்ன, மாநில அரசு மத்திய அரசு இப்போ நிதி தேவை அப்படின்னா அவங்ககிட்ட தானே கேட்டாகணும், அவங்க தானே சேங்ஷன் பண்ணி ஆகணும். எதுக்கு வந்து எதிரும் புதியமாக எளியும் புனியமாக எதுக்கு இருக்கணும் அது. அதனால் ஒரு மரியாதை நிமித்தமாக முதல்வரான பிறகு ஒரு பிரதமரை சந்திக்கிறது, ஜனாதிபதியை சந்திக்கிறது, உள்துறை அமைச்சரை சந்திக்கிறது ஒரு வழக்கம் அது. அதேவேளை எதிர்க்கட்சி தலைவரும் போய் சந்திச்சு வருவார்னு நினைக்கிறேன். அதனால் 28ஆம் தேதி சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. உண்மையிலே ஒரு நல்ல இணக்கம் தான் அது வந்து. ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத, எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு நல்ல இதுவாக ஒரு ஆட்சி கொண்டு யாரும் எதிர்க்க தேவையில்லை, நம்மன்னு ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் பண்ணிட்டு போவோம் அப்படின்றார். இது உண்மையிலேயே இளைஞர்கள் பட்டாலும் இதை வரவேற்கிறார்கள். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிவிகே எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண அடிமட்டத்திலிருந்து வந்தவங்களாக இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தோன்னா கறிக்கடை வச்சுருக்காரு, இன்னொருத்தவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தோன்னா வெறும் 30,000 மட்டுமே இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் வந்ததற்கு வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து விஜய் வந்து உருவாக்கியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக சூப்பரான ஒரு கேள்வி உண்மையாகவே வந்து. ஏன்னா இந்த முறை வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லிட்டாரு,
இந்த சட்டப்பேரவையில் வந்து அதிகப்படியான இளைஞர்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அவரும் வந்து ஒரு இளைஞர் தான். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இளைஞராக வந்துட்டார். ஏன்னா எதிர்கால இந்தியா, எதிர்கால தமிழகமே வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா உலக நாடுகளே வந்து நீங்கள் உலக நாடுகள்லேயே வந்து அதிக இளைஞர்கள் உள்ள நாடு வந்து இந்தியா பெரிய அளவில். அப்படின்னு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் பழக்கம் இல்லை, அவங்களாம் வந்து ஒன்றுமே தெரியாது. சமூக ஊடகங்கள் தான் வந்து அவங்க பொழுதுனிக்கு ஃபோனில் தான் கிடக்குறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, சினிமாவுக்கு விமர்சனம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அப்படிலாம் விமர்சனம் இருந்தப்போ இந்த தாவேகா கட்சியை இந்த ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது இளைஞர்கள் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 108 எம்எல்ஏக்களில் அந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை நம்ம எம்எல்ஏ யாருன்னு கூட இது வரைக்கும் தெரியாது, வந்து முகம் கூட பார்க்கல. அத்தனை ஓட்டுகளும் சிஎம் விஜய் முகத்தை பார்த்து விழுந்த ஓட்டுகள். அத்தனை ஓட்டுகளும் விஜய் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக, உங்கள் வீட்டில் ஒரு விஜய் இருக்கா அப்படின்னு சொன்னதுக்காக வந்த ஓட்டு அது. அதே வேளையில் 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆள் இருக்கா, உங்ககிட்ட யார் இருக்காங்க, நீங்களாம் நின்னா ஜெயிச்சிருவீங்களா, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்த பொழுது சாமானிய மக்கள் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு சாதாரண நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு கறிக்கடை வச்சுங்கிற ஒரு சலூன் கடைக்காரர் சொத்து மதிப்பில் வெறும் 30,000 வச்சிருக்கிற ஒரு எம்எல்ஏ, இதில் எவ்வளோ ஒரு 30,000 தான் என்னுடைய சொத்தே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதெல்லாம் தாண்டி சாதி மதம். ஏன்னா கிட்டத்தட்ட 15 தலித் எம்எல்ஏக்கள், ஒரு 16 முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு 15 கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இங்கே யாரும் வந்து பணத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, ஒரே ஒருத்தருக்காக தான் ஓட்டு போட்டிருக்கும்போது இது ஒரு பெரிய மாற்றம் தான். மாற்றம்னாங்களே, இது ஒரு பெரிய மாற்றம் தான். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.